இது உங்க அப்பிச்சூட் சமையல் 2.0. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மீன் குழம்புக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. அதை நான் ஊற வச்சு நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரைச்சி வச்ச புளியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 பங்கு மிளகாய்த்தூள்னால் 2 பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஆனால் குழம்புக்கு எப்போவுமே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இது மாதிரி வைக்கும்போது உப்பு புளி காரம் எல்லாம் நம்ம இப்போயே செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா எது இல்லையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இந்த நல்லா கலந்து வச்சுட்டோம். இது நம்ம குழம்ப தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் கருக விடாமல் நம்ம பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கும்போது மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்தளவுக்கு கரைஞ்சால் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. வேணுங்கிற தண்ணியை நம்ம முதலே சேர்த்தணும். இடையில தண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் இது அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டோம். அதை கழுவி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா பாறை மீன். நான் தலைப்பகுதியும் வால் பகுதியும் தான் சேர்க்குறேன். மீனை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். ஏன்னா மண் சட்டியில் வைக்கும்போது அதிலே ஹீட் இருக்கும், மீன் கரைஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப போட்டு நம்ம கிளறிடக்கூடாது. இந்த பாருங்கள், மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. கரண்டியே நம்ம இது மாதிரி ஏந்தல் கரண்டியாக வச்சுக்கிட்டோம்னா மீன் உடையாமல் நம்ம எடுக்கலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.